அழகர் நாயக்கன்பட்டி புதுப்பட்டி மயிலாயி அம்மன் கோவில் திருவிழாவில் நடந்த பங்காளிகள் கலவரத்தில் வார்டு கவுன்சிலர் தூண்டுதலின் பேரில் ஒரு தலைப்பட்சமாக செயல்பட்ட செம்பட்டி காவல் நிலைய அதிகாரி மீதும் வார்டு கவுன்சிலர் கணவர் மீதும் தகுந்த நடவடிக்கை எடுக்க கோரி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு. திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் வட்டம் சித்தையன்கோட்டை பேரூராட்சிக்கு உட்பட்ட அழகர் நாயக்கன்பட்டி மற்றும் புதுப்பட்டி பங்காளிகளுக்கு பாத்தியப்பட்ட மயிலாயி அம்மன் கோவில் திருவிழா கடந்த 2 தினங்களுக்கு முன் நடைபெற்றது. இதில் கோவில் நிலம் 32 சென்ட் தொடர்பாக நீதிமன்ற வழக்கு நிலுவையில் இருக்கின்ற பொழுது கோவிலில் பிரச்சனை ஏற்படுத்துவதற்காக 8வது வார்டு கவுன்சிலர் லாவண்யா சுரேஷ் தலைமையில் ஒரு சில நபர்களை தூண்டிவிட்டும் பிரச்சனைகளை உருவாக்க கோவில் திருவிழா நடத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. மேலும் பாதிக்கப்பட்ட அருள் என்பவர் கண்ணீர் மல்க பேட்டி அளித்து கூறுகையில், புதுப்பட்டியில் 8வது வார்டு கவுன்சிலர் லாவண்யா சுரேஷ் தூண்டுதலின் பேரில் கோவில் திருவிழாவில் கலவரம் ஏற்பட்டது. இது தொடர்பாக காவல் நிலையத்தில் புகார் அளித்தோம். அதன் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு வந்த காவல் அதிகாரி வார்டு கவுன்சிலரின் கணவர் சுரேஷ் தூண்டுதலின் பேரில் ஒரு தலைப்பட்சமாக செயல்பட்டு விசாரணை செய்யாமல் தன்னை சரமரியாக தாக்கியதாக காயம் அடைந்த அருள் கூறினார். மேலும் இந்த கலவரத்தை ஏற்படுத்த உறுதுணையாக இருந்த வார்டு கவுன்சிலர் கணவர் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் இஹி பெரியசாமி ஐயா அவர்களுக்கும் மற்றும் திமுக கட்சிக்கும் கலங்கம் ஏற்படுத்தும் விதமாக இருக்கும் அவர் மீதும் தன்னை தாக்கிய காவல் அதிகாரி மீதும் தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவ்வாறு நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் தமக்கு நீதி கிடைக்கும் வரை போராட்டத்தில் ஈடுபட போவதாகவும் பேட்டி அளித்து கூறினார். கத்தில் அடிச்சு சட்டையை கிழிச்சு கையெல்லாம் காயமா இருக்கு. இது சம்பந்தமா நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறோம். அவர் பேர் என்ன தெரியுங்களா உங்களுக்கு? அவர் பேரு எனக்கு தெரியல. சரிங்க. இது சம்பந்தமா செம்பட்டி காவலனையும் அவர் அரசு காவலரா இது தனியார் காவலங்களா? இது நம்ம ஃபோன்கான்னு சொல்லுவாங்களா அவரா? இல்ல அரசு காவலர். அரசு காவலர் தானா? அரசு காவலர். அவர் என்ன பதவியில இருக்காருங்க? ஏட்டா இருக்காரா? ஏட்டா அப்பதான் ஜாயின் பண்ணிருப்பாரு. சரிங்க. எந்த எந்த செம்பட்டி ஸ்டேஷனுங்களா? செம்பட்டி ஸ்டேஷன் சொல்லி 3 ஸ்டேஷன் வந்து பாரா கொண்டு வந்தாங்க. அது செம்பட்டி ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டருக்கு தெரியும். சரிங்க. ஆனால் ஒரு சட்ட ரீதியாக நாங்கள் அந்த இடத்த எடுத்துக்கிறோம். நாங்கள் எங்கள் பங்காளியை வந்து எந்த பிரச்சனையும் போகிறதுக்கு தயாராக இல்லை. சட்ட ரீதியாக பார்த்துக்கிறோம்.